இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 84 அதிகாரம் 11 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமாய் இருக்கின்றார். இந்த இறைவார்த்தை கடவுளின் இயல்பையும் அவர் நம் வாழ்க்கையில் செய்யும் அற்புதங்களையும் ஆசிரியையும் மிகவும் ஆழமாக வெளிப்படுத்துகின்றது. நம் ஆண்டவர் நமக்கு சூரியனாயும் பாதுகாப்பும் கேடயமாயும் இருக்கிறார் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. சூரியன் உலகத்திற்கு தேவையான ஒளியையும் சூட்டையும் தருகிறது. அதே போல் நம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையின் ஒளியாயிருக்கிறார். அவர் இல்லாமல் நாம் இருளிலும் குழப்பத்திலும் இருப்போம். அவர் நம் பாதையை வெளிச்சப்படுத்துகிறார். அதே போல்தான் கேடகம் என்பது போரில் பாதுகாப்பை கொடுக்கும் கவசம். நம் வாழ்விலும் ஆண்டவர் நம் ஆவிக்குரிய பாதுகாப்பாய் இருக்கிறார். சோதனை, அச்சம், தீமை ஆகியவற்றில் சிக்கும் போது அவர் நம்மை தாங்கி காக்கிறார். அவரே நம் எதிரிகளின் அம்புகளை தடுத்து கொள்ளும் தெய்வீக பாதுகாப்பாயும் இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை, மகிமை என்பது நாம் தகுதி இல்லாமலே வரும் ஆசிர்வாதமும் அவருடைய அன்பும். இவை இரண்டும் அவரை நம்புவோரின் வாழ்க்கையில் வரும் இயல்பான ஆசிர்வாதம். நாம் நேர்மையாய், நம்பிக்கையோடு, தூய்மையாய் நடக்கும்போது அவர் எதையும் குறைவாக இருக்க விட மாட்டார். அவர் நம் தேவைகளை அறிந்து சரியான நேரத்தில் சரியானதை கொடுப்பார் என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோமா? தகப்பனே, நீர் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒளி புகட்டவும், என் மனம் சோர்ந்திடும் போது உமது கிருபையால் என்னை எழுப்பவும், எனக்கு எதிராய் வரும் பிரச்சனைகளிலிருந்து என்னை காக்கும் கேடகமாயும் இருந்தருளும். ஆமேன்.